Taste the Daily. விருதுநகர் அருகே 4 வயது சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட 47 வயது காமக்கொடூரன் போக்சோவில் பிடிபட்டார். சிறுமி இயற்கை உபாதை கழிக்க வீட்டிற்கு வெளியே சென்றபோது வாழை தோட்டத்திற்கு வேலை செய்ய வந்த தேனி மாவட்டம் வெள்ளையம்மாள் புரத்தைச் சேர்ந்த 47 வயதான பிச்சைமணி என்பவர் சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளார். இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் பிச்சைமணி போக்சோவில் பிடிபட்டார். தமிழகத்தில் நாள்தோறும் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்து வரும் நிலையில் அப்பா ஸ்டாலின் எப்போது கும்பகர்ண தூக்கத்தில் இருந்து விழித்துக் கொள்வார் என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். சென்னை வில்லிவாக்கம் பகுதியில் நண்பனை காதலிக்க கூறி 17 வயது சிறுமியை வாட்ஸ்அப்பில் மிரட்டிய 2 பேர் பிடிபட்டனர். கல்லூரி மாணவர்கள் ஆகாஷ் மற்றும் தருண் ஆகிய இருவரும் 17 வயது சிறுமியிடம் வாட்ஸ்அப் மூலம் பேசியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தருண் தனது நண்பன் ஆகாஷை காதலிக்க கூறி 17 வயது சிறுமியிடம் வாட்ஸ்அப் மூலம் ஆபாசமாக பேசியதாகவும் தெரிகிறது. இதற்கு சிறுமி மறுப்பு தெரிவித்ததால் அவரது தாயை ஆகாஷும் தருணும் தாக்கி கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து அளிக்கப்பட்ட புகாரில் வீடு புகுந்து தாக்கியது உண்மையென தெரிய வந்ததோடு ஆபாசமாக பேசியது மற்றும் பாலியல் ரீதியாக தொந்தரவு கொடுத்தது தொடர்பாக ஆகாஷ் மற்றும் தருண் ஆகிய இருவரும் போக்சோ வழக்கின் கீழ் பிடிபட்டனர். கடலூர் மாவட்டம் கிளிஞ்சி குப்பத்தைச் சேர்ந்த இளைஞர் கல்லூரி மாணவியை கர்ப்பமாக்கியதால் போக்சோ சட்டத்தின் கீழ் பிடிபட்டார். கூலி தொழிலாளியான சக்திவேல் 17 வயது கல்லூரி மாணவியை காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. அத்துடன் இவர்கள் நெருங்கி பழகியதன் விளைவாக கல்லூரி மாணவி கர்ப்பமானதாகவும் தெரிகிறது. இது குறித்த புகாரின் பேரில் கிளிஞ்சி குப்பத்தைச் சேர்ந்த இளைஞர் சக்திவேல் போக்சோ சட்டத்தின் கீழ் பிடிபட்டார். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போவது பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த +2 மாணவன் பிடிபட்டான். +1 படிக்கும் சிறுமி வீட்டில் தனியாக இருந்தபோது அவரது வீட்டிற்கு வந்த அதே பகுதியைச் சேர்ந்த +2 மாணவன் சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளான். சிறுமி சத்தம் போட்டதால் +2 மாணவன் அங்கிருந்து தப்பியோடிய நிலையில் இது குறித்து சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் +2 மாணவன் போக்சோவில் பிடிபட்டான். அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளியில் நீதி போதனை வகுப்புகள் நடத்த தவறியதால் மாணவர்கள் பாதை மாறி சென்று குற்றச் செயல்களில் ஈடுபடுவதாக மக்கள் வேதனை தெரிவித்தனர்.